ஹலோ விவாஸ், இன்னைக்கு நம்மளுடைய சேனலில் பார்க்கக்கூடிய பதிவானது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பதிவு. இன்னைக்கு நம்ம எதை பற்றி பார்க்க இருக்கோம் அப்படின்னா, வருகின்ற 7ஆம் தேதி என்று விநாயகர் சதுர்த்தியானது பிறக்க இருக்கிறது. இந்த விநாயகர் சதுர்த்திக்கு பிறகு பார்த்திங்கன்னா கிரக பயிற்சிகளும் கிரக மாற்றங்களும் பார்த்திங்கன்னா இடம் மாறுகிறது. இந்த கிரக பயிற்சிகளினுடைய தாக்கங்களானது பார்த்திங்கன்னா கடகராசி நேயர்களுடைய வாழ்க்கையில் என்ன மாற்றங்களானது நிகழப்போகிறது, அவர்களுடைய வாழ்க்கையில் முன்னேற்றங்களானது இருக்குமா, இல்லை ஏதாவது பின்னடைவுகளை சந்திப்பார்களா, அது மட்டும் இல்லாமல் இப்போ இருக்கக்கூடிய இந்த ஒரு சூழலை மீண்டும் பார்த்திங்கன்னா நிலவக்கூடுமா, இது போன்ற அனைத்து விஷயங்களுமே பார்த்திங்கன்னா இந்த ஒரு பதிவின் மூலமாக நம்ம தெரிந்து கொள்ளலாம். இந்த வீடியோவை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் விசிட் பண்ணுறீங்க அப்படின்னா நம்மளுடைய சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமலே இருப்பீங்க. அதனால் முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்படியே கூட இருக்க அந்த பெல்லைக்கானே கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்மளுடைய சேனலில் கொடுக்கக்கூடிய அனைத்து தகவலுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். அதையும் நீங்கள் பார்த்து பயனடையலாம். கிரகநிலைகள் அப்படின்னு பார்க்கும் பொழுது தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் சூரியன், புதன், தைரிய வீரியஸ்தானத்தில் சுக்கிரன், கேது, அஷ்டமஸ்தானத்தில் சனி, பாக்கியஸ்தானத்தில் ராகு, லாபஸ்தானத்தில் குரு, அயனசைன போகஸ்தானத்தில் செவ்வாய் என கிரகநிலைகளானது உள்ளது. நீங்கள் மனசாட்சிக்கு விரோதமான காரியங்களில் ஈடுபட மாட்டீர்கள். இந்த காலகட்டத்தில் வாக்குஸ்தானத்தில் சூரியன் இருக்க சனி அந்த ஸ்தானத்தை பார்ப்பதனால பேச்சை கட்டுப்படுத்திக் கொள்வது நன்மையை கொடுக்கும். எதை பேசினாலுமே வார்த்தைகளில் பார்த்தீங்கன்னா நிதானத்தை கடைபிடிப்பது நன்மையை கொடுக்கும். ராஜாங்க ரீதியிலான காரியங்கள் உங்களுக்கு கை கொடுக்குங்க. வழக்குகளில் சாதகமான போக்கும் உங்களுக்கு காணப்படும். பொருள் சேர்க்கையானது உண்டாகுங்க. சிற்றின்ப செலவுகளானது அதிகரிக்கும். நண்பர்களுக்கு உதவிகளை நீங்கள் செய்வீர்கள். பணவரவுகள் திருப்தியை கொடுக்கும். வீண் பழிகளும் உங்களுக்கு ஏற்படலாம். தொழில் வியாபாரங்கள் மெத்தனமாக இருக்கும். பழைய பாக்கிகள் வசூலாவது ஆறுதலை கொடுக்குங்க. வியாபாரங்கள் தொடர்பான காரியங்களில் கூடுதல் கவனங்களானது தேவை. உத்தியோகத்தில் இருப்பவர்கள் வீண் அலைச்சலை பார்த்தீங்கன்னா சந்திக்க வேண்டியும் இருக்கும். அலுவலகத்தில் யாரை பற்றியுமே பார்த்தீங்கன்னா புறம் கூறாமல் இருப்பது நன்மையை கொடுக்குங்க. உங்களுடைய பொருட்களை கவனமாக வைத்துக் கொள்வது அவசியம். குடும்பஸ்தானத்தில் கேது இருக்கின்றார். அதனால குடும்பத்தில் இருப்பவர்களுடன் அனுசரித்து செல்வது நல்லது. கணவன் மனைவிக்கிடையே மனம் விட்டு பேசி எடுக்கக்கூடிய முடிவுகள் நன்மையை கொடுக்கும். பிள்ளைகளை தட்டி கொடுத்து எதையுமே பார்த்தீங்கன்னா செய்ய சொல்வது நல்லது. உங்களுடைய கருத்துக்களுக்கு மதிப்பில்லாமல் இப்பொழுது போகலாம். பெண்களுக்கு பணவரவுகள் திருப்தியை கொடுக்கும். வீண் பேச்சை குறைப்பது நன்மையை கொடுக்கும். கலைத்துறையினருக்கு வீண் விவகாரங்களில் தலையிடாமல் ஒதுங்கி சென்று விடுவது நல்லது. மற்றவர்களுக்கு உதவும் போது கவனமாக இருப்பது நல்லது. மனதில் மகிழ்ச்சியானது உண்டாகும்படியான நிகழ்ச்சியானது பார்த்தீங்கன்னா நடக்குங்க. அரசியல் துறையினருக்கு கடின உழைப்புக்கு பின் முன்னேற்றங்களை நீங்கள் அடையலாம். எதிர்பார்த்த ஒப்பந்தங்கள் சேரும். மேலிடத்தை திருப்தி செய்ய கூடுதலாக உழைக்க வேண்டியும் இருக்கும். தொண்டர்களினுடைய பாராட்டை நீங்கள் பெறுவீர்கள். மாணவர்களுக்கு கல்வியில் முன்னேற்றம் அடைய அதிக கவனத்துடன் பாடங்களை படிப்பதும் நல்லது. அதே போல குழந்தைகளால் நன்மையும் பெறுவீர்கள். வாழ்க்கை துணை வழி உறவினர்களினுடைய உதவியானது இப்பொழுது கிடைக்கும். கடகராசிக்காரர்களுக்கு இந்த கிரகங்களினுடைய பயிற்சியானது சாதகமாக இருக்கிறது அப்படின்னு தான் சொல்ல வேண்டும். எதிர்பார்ப்புகளை நிறைவேற்றும். பெரும் வெற்றியையும் தரும். எந்த முடிவு எடுத்தாலுமே அது உங்களுக்கு சாதகமாக முடியும். மரியாதையும் பதவியும் உயருங்க. எடுக்கப்பட்ட முடிவுகளும் பாராட்டுக்குரியதாகவே இருக்குங்க. உங்களுடைய தைரியம் மற்றும் மன உறுதியினால கடினமான ஒரு சூழ்நிலைகளையுமே எளிதாக கட்டுப்படுத்தி விடுவீர்கள். செல்வாக்கு மிக்க நபர்களுடன் தொடர்புகளானது அதிகரிக்குங்க. அதேபோல் வீடு மற்றும் குடும்பம் தொடர்பான சில பிரச்சனைகளால் உங்களுடைய மனமும் குழப்பமாகவே இருக்கும். உணர்ச்சி பூர்வமாக எந்த விதமான முடிவையுமே எடுப்பதை தவிர்க்க வேண்டும். இல்லையெனில் நீங்கள் தேவையற்ற பிரச்சனைகளை சந்திக்க வேண்டியும் இருக்கும். அதே போல இந்த காலகட்டத்தினுடைய நடுப்பகுதியில் நீங்கள் எல்லா விதமான பிரச்சனைகளில் இருந்துமே கொஞ்சம் நிவாரணம் பெறுவீர்கள். அதே போல மூதாதையர் சொத்துக்களை பெறுவதில் இருந்த தடைகளானது நீங்கி குடும்பத்தினரினுடைய அன்பும் நம்பிக்கையும் உங்களுக்கு அதிகரிக்கும். திருமண பேச்சுவார்த்தைக்கு ஏற்ற நேரங்கள் அல்ல. அதேபோல் இந்த காலகட்டத்தில் உங்களுடைய வேலை அல்லது உங்களுடைய கடின உழைப்புக்கான பலன்கள் சரியாக கிடைக்காமலும் போகலாம். ஆனால் நாட்கள் செல்ல செல்ல உங்களுடைய விருப்பங்கள் அனைத்துமே பார்த்தீங்கன்னா நிறைவேறும். வியாபாரம் செய்பவர்களுக்கு தங்களுடைய போட்டியாளர்களிடம் இருந்து கடுமையான போட்டியை எதிர்கொள்ள வேண்டியும் இருக்கும்.
இருப்பினும் நீங்கள் கவலைப்படுவதற்கு பதிலாக சிந்திக்க வேண்டிய நேரம் இதுவாகும். இந்த நேரத்தில் உங்களுடைய தவறுகளை புறக்கணிக்காமல் திருத்த முயற்சித்தால் எதிர்காலத்தில் நல்ல வளர்ச்சியை நீங்கள் பெறலாம். கடகராசிக்காரர்களுக்கு இந்த காலகட்டத்தினுடைய இரண்டாம் பாதியில் பார்த்தீங்கன்னா தற்பெருமை பேசுவது மற்றும் கோபத்தை தவிர்க்க வேண்டும். இந்த நேரங்களில் உங்களுடைய பேச்சு மற்றும் நடத்தை ஏற்கனவே நீங்கள் செய்த வேலையை கெடுப்பது மட்டுமல்லாமல் வளர்ச்சியை பார்த்தீங்கன்னா தடுக்குங்க. அதே போல் உடல் ஆரோக்கியத்தில் பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டங்கள் முழுவதுமே கவனங்களானது பார்த்தீங்கன்னா தேவை. உங்களுடைய காதல் அல்லது திருமண வாழ்க்கையை நீங்கள் மிகவும் கவனமாக கையாள வேண்டும். இந்த ஒரு காலகட்டத்தில் உங்களுக்கு பல்வேறு நன்மைகளானது உண்டாகும். கடினமான பணிகளையும் செய்து முடிக்கக்கூடிய துணிச்சலானது ஏற்படுங்க. காரிய வெற்றியினால மனதில் சந்தோஷங்களானது உண்டாகும். இருக்கக்கூடிய இடத்தை விட்டு வெளியில் சென்று தங்கவும் நேரிடும். தொழில் வியாபாரம் மிகவும் சிறப்பாக நடைபெறும். பணவரவுகள் எதிர்பார்த்தபடி இருக்கும். வியாபாரம் மற்றும் தொழிலை விரிவுபடுத்துவது பற்றி திட்டங்களை நீங்கள் செயல்படுத்துவீர்கள். பயணங்கள் சாதகமான பலனையை உங்களுக்கு கொடுக்கும். உத்தியோகஸ்தர்கள் முன்னேற்றம் காண்பார்கள். வேலை பற்றிய கவலைகளானது உங்களுக்கு நீங்குங்க. நிர்வாகத்தினுடைய ஆதரவும் உங்களுக்கு கிடைக்கும். குடும்பத்தில் ஏதாவது ஒரு விஷயம் தொடர்பாக வாக்குவாதங்களானது ஏற்படுங்க. கணவன் மனைவியை அனுசரித்து செல்வது நல்லது. நண்பர்கள் உறவினர்களுடன் மனஸ்தாபங்களானது உண்டாகலாம். எச்சரிக்கையாக இருப்பது நல்லது. பெண்களுக்கு எந்த ஒரு காரியத்தையுமே பார்த்தீங்கன்னா செய்து முடிக்க கூடுதல் நேரங்கள் உழைக்க வேண்டியும் இருக்கு. அதேபோல் பணவரவுகள் எதிர்பார்த்தபடியே இருக்குங்க. வாக்குவாதங்களை தவிர்ப்பது நல்லது. மாணவர்களுக்கு மற்றவர்களை அனுசரித்து செல்வது நன்மையை கொடுக்கும். விளையாட்டுகளில் கவனம் செலுத்துவதுடன் கல்வியிலும் கூடுதல் கவனம் தேவை. கலைத்துறையினர் மிகவும் மகிழ்ச்சியாகவும் ஆர்வமாகவும் காணப்படுவீர்கள். வெற்றிகள் நிறைய உங்களுக்கு கிடைக்கும். தூரதேச பயணங்கள் மேற்கொள்வீர்கள். அரசியல்வாதிகள் வாக்கு கொடுக்கும் போது கவனமாக இருக்க வேண்டும். தேவையில்லாத இடங்களில் நிறைய பேச வேண்டாம். கவனமாக இருக்கவும். மேலுமே இந்த காலகட்டத்தில் கடகராசிக்காரர்களுக்கு பார்த்தீங்கன்னா எதிலுமே வேகமாக செயலாற்ற வேண்டும் என்ற எண்ணங்களானது தோன்றுங்க. குடும்பத்தில் கணவன் மனைவிக்கிடையே இருந்த மனஸ்தாபங்களானது நீங்கி ஒற்றுமையும் உண்டாகும். பிள்ளைகள் நீங்கள் சொல்வதை கேட்டு நடப்பது உங்களுடைய மனதிற்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப திருப்தியை கொடுப்பதாக இருக்கும். அதே போல் உங்களது ஆலோசனையை கேட்டு குடும்பத்தில் இருப்பவர்கள் செயல்படுவார்கள். ஆன்மீக நாட்டங்களானது உண்டாகும். வீண் அலைச்சல்களானது ஏற்படலாங்க. மாணவர்களுக்கு தொழில்நுட்ப கல்வியில் ஆர்வங்களானது உண்டாகும். புதிய வகுப்புகளில் சேர முயற்சிகளை மேற்கொள்வீர். இந்த காலகட்டத்தில் சுப காரியங்களில் கலந்து கொள்ள நேரலாம். காரிய வெற்றியானது ஏற்படும். இழுபறியாக இருந்தவை சாதகமாக முடியக்கூடும். தேவையற்ற கவலைகளானது நீங்குங்க. உங்களை பற்றி விமர்சனம் செய்து வந்தவர்களை அதனை விட்டு விடுவார்கள். அதேபோல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இருந்த கஷ்டங்கள் கொஞ்சம் கொஞ்சமாகவே குறையக்கூடிய ஒரு காலகட்டங்களாகவும் அமைந்திருக்கிறது. இந்த கடகராசிக்காரர்களுக்கு இப்போதைக்கு இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா அரசாங்க விவகாரங்கள் பார்த்தீங்கன்னா சற்று இழுபறிக்கு பின்னரே முடியும். அதே போல் தாய்மாமன் உடைய வகையில் பார்த்தீங்கன்னா எதிர்பார்த்த காரியங்கள் அனுகூலமாக முடியுங்க. வாழ்க்கை துணை மூலமாக எதிர்பாராத பொருள் வரவுக்கு வாய்ப்புகள் உண்டு. அதேபோல் பழைய வாகனத்தை மாற்றி புதிய வாகனத்தை நீங்கள் வாங்கலாம். மறைமுக எதிரிகளால் ஏற்பட்ட தொல்லைகளானது விலகும். உறவினர்களுடைய வருகையினால் வீட்டில் மகிழ்ச்சியானது நிலவும். ஆனால் உடல் நலனில் பார்த்தீங்கன்னா கூடுதல் கவனங்கள் செலுத்துவது அவசியம். தாயுடன் கருத்து வேறுபாடுகளானது ஏற்படக்கூடும் என்பதனால பொறுமையை நீங்கள் கடைபிடிக்கவும். தாயை அனுசரித்து செல்வது நல்லது. குடும்பத்தில் சில பிரச்சனைகளானது ஏற்பட்டு மன அமைதியை பார்த்தீங்கன்னா பாதிக்கக்கூடும். கூடுமானவரை குடும்பத்தினரை அனுசரித்து செல்வது நல்லது. பிள்ளைகளை அவர்களுடைய போக்கிலேயே பார்த்தீங்கன்னா விட்டு பிடிக்க வேண்டும். எந்த ஒரு செயலையும் ஒரு முறைக்கு பல முறை போராடி தான் நீங்கள் முடிக்க வேண்டியும் இருக்கும். அலுவலகத்தில் பணிச்சுமைகளானது அதிகரிக்கும். எந்த ஒரு வேலையுமே சற்று கஷ்டப்பட்டு தான் முடிக்க வேண்டியும் இருக்கும். தீவிர முயற்சியினுடைய பெயரிலேயே உங்களுடைய கோரிக்கைகள் அனைத்துமே பார்த்தீங்கன்னா நிறைவேறும். சக ஊழியர்களால் ஓரளவுக்கு உதவிகள் உண்டு. தொழில் வியாபாரத்தில் கூடுதலாக உழைக்க வேண்டும். ஆனால் அதற்கேற்ற ஆதாயங்களானது கிடைக்கும் என்று சொல்வதற்கில்லை. பங்குதாரர்களால் வியாபாரத்தில் லாபங்கள் கூடுதலாகவே கிடைக்குங்க. வியாபாரத்தை விரிவுபடுத்த வங்கி கடன் உதவிகளானது உங்களுக்கு இப்பொழுது கிடைக்கும். மேலும் பரிகாரமாக பார்த்தீங்கன்னா நீங்கள் புதன்கிழமைகளில் பெருமாள் கோயிலில் நெய் தீபங்களை ஏற்றுவதும்
அதேபோல் ஞாயிற்றுக்கிழமை அன்று தவறாமல் பார்த்திங்கன்னா ராகு காலத்தில் துர்க்கையை வழிபடுவதும் ரொம்ப சிறந்தது. இந்த தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது போன்ற புதிய சுவாரஸ்யமான புதிய தகவலை தெரிந்து கொள்வதற்கு நம்மளுடைய சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதே இருந்தீங்க அப்படின்னா முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. தேங்க்யூ.